தளபதி நான் பார்த்தேன், போய் பேசி நான் ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு. இதெல்லாம் உழுந்துட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ உழுந்து அந்த பேசி நான் ஒரு செகண்ட் பார்த்தேன். பிளாஸ்ட் தான். அவர் ஏர்போர்ட்ல குதிச்சாருல, அது அப்படியே கண்ணு முன்னுக்கு நிக்குது. அந்த கியூட்னஸ் நாங்க நேரா பார்க்கணும். பேச்சே வரலையே, எப்படா அவர் கண்ணு முன்னுக்கு வருவாருன்னு இருக்கு. அந்த நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காகவே மக்கள் இங்க வந்து தரிசனத்துல இருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். பேசலே பயங்கரமா இருக்கு. ஸ்டேடியம் மட்டும் தனியா கலந்து வெளியே வந்துடும் மட்டும் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். பிளாஸ்ட் இருக்கு. திருவிழா வந்து ரொம்ப அமோகமா இருக்கும். இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கனவு கிடையாது. தளபதியை நேர்ல பார்க்கணுன்றது சாதாரண விஷயமும் கிடையாது. எப்படா பாக்குறது, தூரத்துல இருந்து உட்காந்தா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு விஐபி டிக்கெட் வாங்கியிருக்கேன். 90 ஸ்பீக்கர் மத்தியில என் குரல் தனியா கேட்கும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தளபதி நாங்க வந்திருக்கோம், எங்களை கொஞ்சம் பாருங்க, கையெல்லாம் ஆட்டணும்னு தோணுது. பாப்பாரு நினைக்கிறேன். ஆமா, லைட்டா கை தொட்டுட்டு போனாலே உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் ஃபேன்ஸ் அஃபிஷியல் குவாட் பிரசிடென்ட் இருக்காரு. அவர்கிட்ட வந்து செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு, அதோட பிளானிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா அப்போதான் தளபதி வந்து மலேசியா மண்ணில் வந்து காலடி எடுத்து வச்சாரு. ஸோ வச்ச உடனே மழை, அது ஒரு பிளெஸிங்ஸ் தான் எங்களுக்கு. செலிப்ரேஷன்லாம் செம்ம பக்காவாக போய்கிட்டு இருக்குது. நாங்கள் போயிட்டு உள்ள ஸ்டேடியம்குள்ளே பார்த்தோம், சரியான பக்காவாக போய்கிட்டு இருக்குது. தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் விஜய் ஃபேன் அஃபிஷியல் ஸ்குவாட்டும் சரி, மாலிக் ஸ்ட்ரீமும் சரி, அப்புறம் கேவின் ப்ரொடக்ஷனும் சரி, எல்லாருமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் நாளைக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபுல் தளபதி ட்ரீட்ஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து தளபதி வந்து நம்ம மண்ணில் இருக்காரு. ஸோ நம்ம மண்ணில் இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான். அது ஒரு செலிப்ரேஷன் இல்லைன்னா கூட அது ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக காத்துருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. தளபதியே ஓடியோ லஞ்ச் இங்கே ஓடுது. தளபதி வேற வந்துட்டாரு, எப்படி எதிர்பார்க்குறீங்க? தளபதி வந்துட்டு நான் குருவிலேயே பார்க்க வேண்டியன்னு நினச்சிது. ஆனால் வந்துட்டு அப்போ ரொம்ப நான் சின்ன பையனாக இருந்தேன், என்னால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ என்னால் வந்துட்டு அவரை பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எப்படியாச்சும் பார்த்துடணும்னு ஒரு முடிவுலையும் இருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்துட்டு மாலிக் ஸ்ட்ரீம் வந்துட்டு எது செஞ்சாலும் சரி, அவங்க வந்துட்டு கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடை திருப்பு விழாவாக இருந்தாலும் சரி, எப்பயுமே அவரோட அடையாளம் வந்துட்டு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தோட அடையாளத்தை வந்துட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் இதுதான்டா உண்மையான பிரம்மாண்டம்னு வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. பேசலே பயங்கரமா இருக்கு. நாளைக்கு ஸ்டேடியம் மட்டும் தனியாக கலந்து வெளியே வந்துடும் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். அப்புறம் இப்போ வேற எங்கள் கிளப்போட டிஷர்ட் கலெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரில, இன்னும் ஆர்வமா இருக்கு. நாளைக்கு இந்த டைம்லாம் அண்ணன் பார்த்துருவோம், அது மட்டும் தெரியும். கான்ஃபிடென்ட்டா பார்ப்போம் நாளைக்கு. ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்றாங்க? ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபயரா இருக்காங்க. மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, வந்தே ஆகணும்னு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இப்பதான் ஒரு புயல் வந்து இறங்குச்சு. அந்த புயலை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் படையோட வந்துகிட்டு இருக்கோம் சொல்லி ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. அந்த ஆர்வம் வந்து என்னதான் பண்ணாலும் சரி அணைக்கவே முடியாது. அந்த நெருப்பு ஃபயரா எரிஞ்சுக்கிட்டே போகுது. டைம் ஏற இன்னும் எரிஞ்சுக்கிட்டே போகுது மட்டும் தெரியுது. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது வந்து எல்லா தளபதியோட ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட் தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட அந்த குட்டி கதை கேட்கறதுக்கு. ஸோ எப்படி அது ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, ரொம்ப வருஷமா எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா தளபதி ஃபேனுக்கும் நல்லா தெரியும் எப்படா தளபதியை பார்ப்போம்னு இருப்போம். இதுதான் நல்ல சான்ஸு. யார் மிஸ் பண்ணீங்களோ ரொம்ப சாரி, தளபதியே வந்துட்டாரு, நாங்கள் அவரை பார்க்க போகிறோம். யார் பார்க்கலையோ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தளபதியை இது பண்ண ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஏன்னா அங்கே சாங்ஸ் எல்லாமே ரேஸில் போயிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் இன்னும் வந்து டிக்கெட்ஸு டிஷர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு திருவிழா வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப பேர் நம்ப முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா திடீர்னு தளபதி வந்து இறங்கினோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க, சட்டை கேட்குறாங்க, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்களும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
நாளைக்கு எல்லாம் பட்டையை கலப்ப போறோம் தளபதிக்காக. இது எல்லாமே தளபதிக்காக மட்டுமே. என் பேரு சுகுமாரன். ஸோ ரொம்ப ரொம்ப ஆவலா இருந்தேன். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கனவு கிடையாது. தளபதியை நேர்ல பார்க்கணுன்றது சாதாரண விஷயமும் கிடையாது. ஸோ வந்துட்டு எப்படிடா பார்க்கறது, தூரத்துல இருந்து உட்காந்தா கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு விஐபி டிக்கெட் வாங்கியிருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு 90 ஸ்பீக்கர் மத்தியில என் குரல் தனியா கேட்கும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ விஜயோட ஃபேன்ஸ் அஃபிஷியல் ஸ்குவாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளவு விஷயம் வந்துட்டு சிறப்பா நடக்கும்ன்றது ஒரு சந்தேகம்னு சொல்றதை விட சந்தேகம் தான். ஸோ ஸ்பெஷல் மென்ஷனா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் கண்டிப்பா கொடுத்தாகணும். இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் வி அப்ரிஷியேட் யூ கைஸோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். நாங்க டிக்கெட் வாங்கிட்டு காசு கட்டி டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு போயிருவோம். ஆனா ராவும் பார்க்கலாமா தூக்கம் இல்லாம உழைக்கிறது நீங்க தான். ஸோ இந்த அப்ரிசியேஷன் கண்டிப்பா உங்களுக்கு போய் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம், இந்த தளபதி திருவிழாவோடைய எக்ஸைட்மெண்ட்டும் ஆடியோ லஞ்சோட ஜனநாயகன் ஆடியோ லஞ்சோட எக்ஸைட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர்த்துக்கிட்ட கேட்போம். ஹாய் ப்ரோ. ஹாய்க்கா. ஹாய். சொல்லவா வேணும், 31 வருஷம் கனவு நனவாகிற நாள். எப்போன்னு வெயிட் பண்ண விஷயம் இப்போ எங்க கண்ணு முன்னுக்கு. நாளைக்கு எப்படா வரும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு இப்போ நிலவரம். இப்பதான் தளபதி வந்து அரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் கூட்டமே வந்து ஏர்போர்ட்ல நின்றுட்டு, ஸோ எல்லாமே கொன்வேலேருந்து எல்லாமே. ஸோ நாங்களும் ஒரு விஜய் ஃபேன்ஸ் அஃபிஷியல் ஸ்குவாடா இப்போ ஆஸ் அ பிரசிடென்ட்டும் வந்து அவர் தலைமையிலே வந்து அவரும் இறங்கி வேலையை செஞ்சுட்டு ஆஸ் அ மெம்பராக நாங்களும் வந்து ஆஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்ண டேலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிக்கெட் விற்கிறதுலேருந்து பேனர் கொன்வே எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் திஸ் டே வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக அண்ட் ஆல்சோ வி ஆர் ஒர்க்கிங் திஸ் ஃபார் திஸ் டே January 9 and also Pongal release-க்கு. So please don't miss this opportunity because this is Thalapathi's last movie and last dance வேற. எனக்கு பேச்சே வரலையே, வார்த்தையே வர மாட்டேங்குது. எப்படா அவர் கண்ணு முன்னுக்கு வருவாருன்னு இருக்கு. அவர் ஏர்போர்ட்ல குதிச்சாருல, அது அப்படியே கண்ணு முன்னுக்கு நிக்குது. சோ அந்த கியூட்னஸ் நாங்க நேரா பார்க்கணும். அதுக்காக வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங் And also waiting for the குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில ஒரு லாங் ஸ்டோரி இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஓகேக்கா. தேங்க்யூ ப்ரோ. தளபதி நான் பார்த்தேன் போய் ஸோ எக்ஸைட்டட். அந்த ஃபேஸ் நான் 1 செகண்ட் தான் பார்த்தேன். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷிங்கில் தான் போனோம். பட் இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி போய் கீழெல்லாம் விழுந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ விழுந்து அந்த ஃபேஸ் நான் 1 செகண்ட் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம், கத்திட்டேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வர போகிறாங்க. எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நாளைக்கு பிளாஸ்ட் தான். பிளாஸ்ட் தான். நீங்க போயிட்டு பாருங்க. ஏர்போர்ட்ல போய் பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல. ஸ்டேடியம்ல மீட் பண்ணுவோம். ஆடியோ லான்ச்சுக்காக நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு எல்லாரும் வாங்க. நாளைக்கு பிளாஸ்ட் தான். ஓகே, வணக்கம் நண்பா. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிக்கெட் கலெக்ஷன் பண்ண வந்திருக்கோம். சட்டையோ டிக்கெட் கலெக்ஷன் விஎஃப்எஸ் ஸ்குவாட் கீழே. ஸோ ஓகே, அருமையாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. இந்த டீம் வந்து டே 1லேருந்து நல்லா தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை நம்ம கொடுத்த நம்பிக்கை வந்து நல்லபடி காப்பாற்றுறாங்க. சொன்ன டைமுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி சட்டை உட்பட நேற்று சொல்லியிருந்தாங்க எல்லாம் ரெடி ஆகிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வெரி குட் எஃபர்ட். இப்போ இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அந்த நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காகவே பல மக்கள் இங்கே வந்து தரிசனத்தில் இருக்காங்க, தளபதி தரிசனத்தில். அதுக்கு முக்கிய காரணம் வந்து மலிக் ஸ்ட்ரீம், டத்தோ மாலிக். ஸோ அவங்க இல்லைன்னா இது நடக்கிறதுக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கேற்ற மாதிரியே காம்பினேஷனாக நம்மளோட விஎஃப்எஸ் ஸ்குவாட். ஸோ அவங்களோட பிரசிடென்ட்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிக்கெட் கலெக்ஷன் வந்து கிடச்சிரும்னு எதிர்பார்த்தேன். டிஷர்ட் வந்து லாஸ்ட் மினிட் புக்கிங்னால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கிடச்சிருமான்னு கேட்டேன், கிடச்சிருமான்னு சொன்னாங்க. கிடச்சிரும்னு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஈவன் காலையில் வர்றப்ப கூட கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்தோம். ஏன்னா இன்னும் டிக்கெட் கலெக்ஷன் பண்ணலை. அப்போது நைட்டு தான் கூப்பிட்டாங்க. ஓகே, இங்கே வந்துட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு டிஷர்ட் எல்லாம் எடுத்தோன்னே. எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப்ல தளபதியை பார்க்க போகிறோம் நேரில். ஸோ வெரி எக்ஸைட்டடாக இருக்குது.
So like கொஞ்சம் like how to say come on தளபதி நாங்க வந்திருக்கோம் எங்களை கொஞ்சம் பாருங்க கையெல்லாம் ஆட்டணும்னு தோணுது. பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா லைட்டா கை தொட்டுட்டு போனாலே ஓகே. டிக்கெட் கலெக்ஷனுக்கு இது இப்போ இந்த ஈவென்ட்டுக்கு இதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. போய் பாக்குறோம் வாட்டி. ஏன்னா இப்போ வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ் கிடைக்கல, பார்க்குற சான்ஸ் கிடைக்கல, இப்போதான் கிடைச்சிருக்கு. அதுக்குன்னு நம்ம ஊருக்கு போய் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு see him tomorrow. தளபதி கடைசியாக குருவி படத்துக்கு வந்தாங்க, அப்போ நோ சான்ஸ் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க, திருப்பியும் விட்டுருவோமா? கொளுத்துறோம். மலேசியாவே அதர போகுது இந்த நாள். நீங்க எது எதிர்பார்க்கறீங்க? தளபதி திருவிழாவா இல்ல ஆடியோ லான்ச்சா? நம்மளுக்கு தளபதி திருவிழா ஓடி வந்துச்சோம் இல்லை, தளபதியோட குட்டீஸ் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே ப்ரோ, நீங்களும் நானும் சரி எல்லாரும் சரி அதான் வெயிட் பண்றோம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.